We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. வான்கடையில இந்த சீசன்ல நடந்த ரெண்டு மேட்சுமே ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணிருக்காங்க. இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோடைய பவுலிங் யூனிட் இந்த சீசன்ல அப் டு த மார்க் இல்ல. ஸோ மறுபடியும் 200+ நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்ல இந்த கிரவுண்ட்ல சில போட்டிகள் அன்எக்ஸ்பெக்டடா போயிருக்கு, அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 24ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 16th April Thursday நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது வான்கடே ஸ்டேடியம் மும்பையில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு மேட்சுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பாக என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கொடுங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நிறையா நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவேன். அது போக ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸும் அங்கே தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தோம்னா இதுவரை 34 மேட்சஸ்ல பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 17 மேட்சஸ்ல மும்பை இந்தியன்ஸும் 16 மேட்சஸ்ல பஞ்சாப் கிங்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. பெருசா டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 5 மேட்சஸ் பிளே பண்ணதில் 3-1 பஞ்சாப் டீம் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் இதுவரை 10 மேட்சஸ் பிளே பண்ணதில் ரெண்டு டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா மும்பை டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 94 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 57 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் நல்லா இருக்குது. இதுவே பஞ்சாப் கிங்ஸ் இங்கே பிளே பண்ண 19 மேட்சஸில் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 10 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. மும்பை டீம் கூட கம்பேர் பண்ணும்போது வின் பர்சன்டேஜ் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா இந்த சீசன் குறிப்பா பேட்டிங்க்கு ரொம்பவே சாதகமா இருந்திருக்கு. பட் ஜென்ரலா பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல நைட் கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா போல் பண்ணும்போது இனிஷியல் ஓவர்ஸ்ல நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 14 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 5 or 6 மேட்சஸ் லோ ஸ்கோரிங்காக அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் மட்டும் விக்கெட்டை சேவ் பண்ணி நல்லா ஆடிட்டாங்க. அந்த பவர் பிளே ஓவர்ஸை கடந்துட்டாங்க. அப்படிங்கும் போது ரொம்ப நல்லா பிளே பண்ணலாம். அந்த அளவுக்கு பேட்டிங்க்கு சூட்டபுளாக இருக்கும். பட் சில போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் அந்த பவர் பிளே ஓவர்ஸ்குள்ளேயே 2 or 3 விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காங்க. அந்த போட்டிகள் எல்லாமே லோ ஸ்கோரிங்காக தான் அமைஞ்சிருக்கு. ஒரு 150லேருந்து 170 165க்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் முடிஞ்சிருக்கு. ஸோ இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா இங்கே நடந்த 14 நைட் கேம்ஸில் எல்லா போட்டியிலையுமே டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செகண்டாக பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். டியூவும் இருந்திருக்கு. பட் ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் ஆல்ரெடி சொன்னது போல், அதாவது பெங்களூரு பிச்சுக்கு சொன்னது போல தான் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோரை விட 30-40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது வின் பண்ணுறதுக்கு. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 14 IPL நைட் கேம்ஸில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்க 6 போட்டியிலும், செகண்டாக பேட் பண்ணவங்க 8 போட்டிகளிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 174, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 164 இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 197 இருக்குது. பேட்டிங் ஆவரேஜ் 28.3 இருக்குது. டீசெண்டாக இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 14 IPL நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சரி தான் அனலைஸ் பண்ணணும். இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 8.8 இருக்குது. இதுவே மிடில் ஓவர்ஸில் 8.2 இருக்குது. ஸ்லைட்டாக ட்ராப் ஆயிருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 10.4 இருக்குது. இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. செகண்ட் ஹையஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.8 இருக்குது. இதை தாண்டி நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் எவ்வளோ விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.8 இருக்குது. நான் ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட்டப்போ சொல்லியிருந்தேன். இந்த கிரவுண்டில் நைட் கேம்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது நியூ பால் பவுலர்ஸ்க்கு நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியும் இங்கே சில போட்டிகளில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு.
ஸோ இதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 8.6 இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்குது. இதுவே மிடில் ஓவர்ஸில் 9.2 இருக்குது. கொஞ்சம் பெட்டராக இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பவர் பிளே ஓவர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் 10.8 இருக்குது. ஓவராலாக அந்த 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 1.1 தான் இருக்குது. நிறையா போட்டிகளில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. இப்போது செகண்டாக பேட் பண்ண டீம் வந்து ஒரு ஹியூஜ் டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை வந்து செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் கிட்ட அந்தளவுக்கு பேட்டிங் பவர் இல்லை. அப்படிங்கும்போது வேணால் 1 or 2 விக்கெட்ஸ் விழுகலாமே தவிர ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் இந்த செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு பெருசாக விக்கெட்ஸ் விழுகலை. இந்த சீசன்லேயே பார்த்துருப்பீங்க முதல் மேட்ச்சில் கேகேஆர் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது மும்பை டீமோட ஓப்பனர்ஸ் ரிக்கில்டன் ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. பட் ஓவராலாக லாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்து பார்த்தோம்னா டீசெண்டாக இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 48 இருக்குது. இதுவே ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 137 இருக்குது. இதுவும் டீசெண்டாக இருக்குது. அடுத்ததா டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 46% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இதுவே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 42% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தோம்னா சில போட்டிகளில் நியூ பால் பவுலர்ஸுக்கு நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதால ஓப்பனர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் 3 பேர் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்னால பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அந்த போட்டிகளில் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா 12% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் வந்து 67 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது. 150+ இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 54% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 39% ஆஃப் ரன்ஸும் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 7.6% வந்திருக்கு. பெருசாக செகண்ட் இன்னிங்ஸ் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரல. ஏன்னா நிறையா போட்டிகளில் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்க தான் வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து சூரியகுமார் யாதவ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நிறையா மேட்சஸ் வந்து டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய போட்டிகள் கிட்டத்தட்ட 14 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 7 or 8 மேட்சஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. 69% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 31% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 119 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 45 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 66 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 53 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்லுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 23ம் செகண்ட் இன்னிங்ஸில் 22ம் இருக்குது. அடுத்ததா மும்பை டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். மும்பை டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆர் டீமுக்கு முதல் மேட்ச்சில் இதே கிரவுண்டில் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 9th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸில் தான் இருக்குது. இந்த டீம் இந்த அளவுக்கு சுமாராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணம் அவங்களுடைய பவுலிங் தான். அப் டு த மார்க் இல்லை. குறிப்பாக இந்த டீமுடைய ஸ்டார் பவுலரான ஜாஸ்பிரிட் பும்ரா சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. எக்கனாமி ரேட்டும் சுமாராக இருக்குது இந்த சீசனில். அடுத்ததா மும்பை டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், நமன்திர், மிச்சல் சாண்டர், ஷர்துல் தாகூர், ட்ரெண்ட் போல்ட், மயாங்க் மார்க்கண்டே அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் ட்ரெண்ட் போல்ட், ஹர்திக் பாண்டியா, ஜாஸ்பிரிட் பும்ரா. மிடில் ஓவர்ஸில் மிச்சல் சாண்டர், மயாங்க் மார்க்கண்டே, ஷர்துல் தாகூர், ஹர்திக் பாண்டியா. டெத் ஓவர்ஸில் ஜாஸ்பிரிட் பும்ரா, ஹர்திக் பாண்டியா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். டெத் ஓவர்ஸில் ஜாஸ்பிரிட் பும்ரா ஆர் ட்ரெண்ட் போல்ட் இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா மும்பை டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. 30+ இருக்குது ஆவரேஜ். பஞ்சாப் டீமுக்கு 31ம் இந்த கிரவுண்டில் 35ம் இருக்குது. அதிகபட்சமாக இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. ஆப்போனன்ட் டீமில் யுஸ்வேந்திர சஹல் இருக்காரு லெக் பிரேக் பவுலராக. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஸ்டாய்னிஸ், சாஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. சாஹலுடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுமாராக தான் இருக்குது. அதே சமயம் ஹர்ஷதீப் சிங் அவருடைய பால்லையும் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது.
அடுத்ததா ரயான் ரிக்கில்டன் பஞ்சாப் டீமுக்கு ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 9 மேட்சஸ்ல பேட் பண்ணி 337 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த போட்டியில மும்பை டீம் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்னும் அதிகமா இருக்கும். மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் வந்து மார்க்கோ யான்சன் அவருடைய பால்ல 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷதீப் சிங்கோடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா தான் இருக்கு. அடுத்ததா சூரியகுமார் யாதவ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு தர ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு 32 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 43 ஆவரேஜும் இருக்கு. மெயினாக கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. 2 செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக இன்னுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா நிறையா, அதாவது பஞ்சாப் டீமில் இருக்கக்கூடிய நிறையா பவுலர்ஸ்க்கு எதிராக நிறையா முறை அவுட் ஆயிருக்காரு. அதில் டாப்பாக பார்த்தீங்கன்னா சாஹல் அவருடைய பால்ல 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாய்னிஸோடைய பால்ல 3 முறையும், யான்சன், விஜயகுமார் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷதீப் சிங் அவருடைய பாலுக்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜஹீர் பார்லட் அவருடைய பால் 5 பால் ஃபேஸ் பண்ணி 4 ரன்கள் அடிச்சு அதிலேயே வந்து ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்சப்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்க. டீம் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான மேட்சப் ஸ்டாட்ஸை பார்த்து எடுங்க. அடுத்ததா திலக் வர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு 36 இருக்கு ஆவரேஜ். பட் இந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 28 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 56 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இதுவே பிளேயர் மேட்சப்ஸ்ல யான்சன், சாஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் விஜயகுமார் அண்ட் பார்லட் இவருடைய பால்லையும் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஓவரால் ஆவரேஜ் வந்து சுமாராக தான் இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு 21 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 25 ஆவரேஜும் இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 48 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 40 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கு. இதுவே பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா யுஸ்வேந்திர சாஹல் அவருடைய பால்ல 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100க்கு கீழே இருக்கு. இந்த ஸ்டாட்ஸை நீங்க வந்து நோட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தபடியா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அவருடைய பால்ல 3 முறையும், யான்சன் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னாலும் ஹர்ஷதீப் சிங் அவருடைய பாலுக்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அவங்களால வின் பண்ண முடியல அந்த மேட்ச்ல. பஞ்சாப் டீமுக்கு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 211 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சது தான். மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெக் பிரேக் பவுலரா யுஸ்வேந்திர சாஹல் இருக்காரு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஜஹீர் பார்லட் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. மற்ற பவுலர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நமன்தர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்பர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்கு. இதுவே பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. இதுவரை நம்ம நிறைய மும்பை இந்தியன்ஸோடைய பேட்டர்ஸ் பார்த்துருப்போம். எல்லாருமே பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அவருடைய பால்ல வந்து அவுட் ஆயிருப்பாங்க. ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த போட்டியில பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அவரை வந்து டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த சீசன்ல பெருசா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல. எக்கனாமி ரேட்டும் ரொம்ப புவரா இருக்கு. பட் இந்த மேட்சப்ஸ் லாஜிக் படி நீங்க வந்து கண்டிப்பா ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸ்ல ட்ரை பண்ணலாம். பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது. நெக்ஸ்ட் மிச்சல் சாண்ட்னர் பேட்டிங் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இவர் அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. பட் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணுவார். எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 6 ரேஞ்சில் தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா பேட்டிங்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஷர்துல் தாகூர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 19 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா பஞ்சாப் டீம் ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த மும்பை வான்கடே பார்த்தோம்னா இவருடைய ஹோம் கிரவுண்டும் கூட. அதனால இந்த போட்டியில மும்பை டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா இவரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா ட்ரெண்ட் போல்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு.
பஞ்சாப் டீம் இருக்கிறா 16 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 20 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 23 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அதாவது மேட்சப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் ரோஹித் சர்மா கேப்டனா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இவர் பவர் பிளே ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ண வைப்பார். அதுவும் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 ஓவர் அதுக்கு மேலேயே வந்து பவுல் பண்ணியிருக்காரு. பட் ஹார்திக் பாண்டியா அந்த அளவுக்கு வந்து இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது கிடையாது, ஒரே ஃபேஸில் கொடுக்கறது கிடையாது, ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து மாற்றிட்டே இருக்காரு. ஸோ அதனால இவருடைய ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே பாதிப்படையுது. நெக்ஸ்ட் மயாங்க் மார்க்கண்டே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. பஞ்சாப் டீம் இருக்கிற 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 11 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஜாஸ்பிரிட் பும்ரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. பஞ்சாப் டீம் இருக்கிற 18 இன்னிங்ஸில் 24 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 52 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 64 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது, மேட்சப்ஸும் நல்லா இருக்குது. பட் இந்த சீசனில் அப் டு த மார்க் இவர் பர்ஃபார்ம் பண்ணலை. அடுத்ததா பஞ்சாப் டீம் ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சல் ஆயிருச்சு. இந்த சீசன்ல அவங்க வின் பண்ண 3 மேட்சுமே சேஸ் பண்ணும்போது தான் நடந்திருக்கு. பட் என்னதான் 3 மேட்ச் வின் பண்ணாலும் அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருந்திருக்கு. மார்க்கோ யான்சன் ஆகட்டும், ஹர்ஷதீப் சிங் ஆகட்டும், 2 பேருமே அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்ம் பண்ணலை. இந்த சீசன் இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. நெக்ஸ்ட் பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், கூப்பர் கனோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட், விஜய் குமார், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சாஹல். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் ஹர்ஷதீப் சிங், ஜஹீர் பார்லட் அண்ட் மார்க்கோ யான்சன். மிடில் ஓவர்ஸில் யுஸ்வேந்திர சாஹல், விஜய் குமார், மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட். டெத் ஓவர்ஸில் ஹர்ஷதீப் சிங், ஜஹீர் பார்லட் அண்ட் மார்க்கோ யான்சன். டெத் ஓவர்ஸில் ஹர்ஷதீப் சிங் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன்ஷ் ஆர்யா, இவர் மும்பை டீமுக்கு 2 மேட்ச் பேட் பண்ணி 82 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெக் பிரேக் பவுலரா மயாங்க் மார்க்கண்டே இருக்காரு. மற்ற போனன்ட் டீம் இருக்கிற ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா மிச்சல் சாண்ட்னர் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா பிரப்சிம்ரன் சிங், மும்பை டீமுக்கு 5 மேட்சஸ்ல பேட் பண்ணி 54 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 26 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் ட்ரெண்ட் போல்ட் அவருடைய பால்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் எக்ஸாக்டா 100 இருக்கு. அதுக்கப்புறம் ஜாஸ்பிரிட் பும்ரா அவருடைய பால் செகண்ட் பால்லே வந்து பார்த்தோம்னா ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு. இதுவரை இந்த சீசன்ல பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பட் இந்த மேட்சுக்கு மேட்சப் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப சுமாராக இருக்கு. கிராண்ட் லீக்ல வேணா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட் கூப்பர் கனோலி, மேட்சப்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஆர்ம் பேசரா ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் 2 ஆவரேஜும் நல்லா இருக்கு. 30+ இருக்கு. மும்பை டீமுக்கு அதிகபட்சமா 87 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா மும்பை டீம்ல இருக்கக்கூடிய எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து மார்க்கண்டே அவருடைய பால்ல மட்டும் 100 கீழே இருக்கு. பட் சாம்பிள் சைஸ் பார்த்தோம்னா லோவா தான் இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பார்த்தோம்னா வான்கடே வந்து ஹோம் கிரவுண்டா இருக்கு. நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் பிளே பண்ணியிருப்பாரு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்கா இருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர். நெக்ஸ்ட் நேஹல் வதேரா, இவர் மும்பை டீமுக்கு 2 மேட்ச் பேட் பண்ணி 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி மும்பை டீமுக்காக தான் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. இங்க அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா இருக்கு. அடுத்ததா சஷாங்க் சிங், மும்பை டீமுக்கு 2 மேட்ச்ல பேட் பண்ணி 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 41 ரன்ஸ் இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ஷர்துல் தாகூர், சாண்ட்னர் அண்ட் பும்ரா இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஜாஸ்பிரிட் பும்ராவுடைய செகண்ட் பால்லயே இவர் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், பேட்டிங் ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் 2 ஆவரேஜும் சுமாராக தான் இருக்கு. மும்பை டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு பவுலிங்ல.
அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ்பிரிட் பும்ரா அவருடைய பாலில் 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஷர்துல் தாகூர் இந்த 2 பேருடைய பாலில் ஈச் 2 டைம்ஸும், அதுக்கப்புறம் சாண்டருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்கு. இந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா மும்பை டீம் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பும்ராவை நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம் கிராண்ட் லீக்ல. ஏன்னா வந்து மேட்சப்ஸ் நிறையா பஞ்சாப் டீமுடைய பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ கிராண்ட் லீக்ல மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மார்க்கோ யான்சன். இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் மும்பை டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸும் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இந்த 2 பேருடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பும்ரா அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. 6 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 3 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுலேயே 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜஹீர் பார்லட். மேட்ச் அப் ஸ்டாட்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா விஜயகுமார். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மும்பை டீமுக்கு 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்கு. மேட்ச் அப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மும்பை டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்லையும் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப் ஸ்டாட்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. கடைசியாக பார்த்தோம்னா யுஸ்வேந்திர சஹல் 21 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 30 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மும்பை டீமுக்கு. இவருக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ரிக்கில்டன். இன்னொரு ஆப்ஷன் பிரப் சிம்ரன் சிங் இருக்காரு. நம்ம ஆல்ரெடி இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்துருப்போம். மேட்சப்ஸ் ஆகட்டும், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனி ரெக்கார்ட் எல்லாமே போராக இருக்கிறதால இவர் நம்ம இப்போதைக்கு சூஸ் பண்ணல. பிச் கண்டிஷனை பார்த்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்களா செகண்டாக பேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளுடைய டீமை வந்து பக்காவாக அமைக்க முடியும். ஸோ ஸ்டாட்ஸை பேஸ் பண்ணி நம்ம இப்போதைக்கு எடுத்து வெளியே வச்சுருக்கோம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியன் ஷாரியா அண்ட் ரோஹித் சர்மா. இதில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணும்போது விட செகண்டாக பேட் பண்ணும்போது தான் ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த டார்கெட் வந்து 180லேருந்து 220 இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை 230, 240க்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும். அந்த மாதிரியான சமயத்தில் தான் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம எந்த இன்னிங்ஸ்லேருந்து ஓப்பனர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், நேஹல் வதேரா அண்ட் திலக் வர்மா இருக்காங்க. திலக் வர்மாவாகட்டும் நேஹல் வதேராவாகட்டும் 2 பேருமே இந்த சீசனில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. நேஹல் வதேராவுக்கு அந்தளவுக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்கல. சூரியகுமார் யாதவ் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த போட்டியில் கண்டிப்பாக திலக் வர்மா அண்டு நேஹல் வதேரா இவங்களை நீங்கள் டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பர்சன்டேஜ் செலெக்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சூரியகுமார் யாதவ் அவருக்கு மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமில் இருக்கக்கூடிய நிறையா பவுலர்ஸ்க்கு எதிராக நிறையா முறை அவுட் ஆயிருக்காரு. அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. இருந்தாலும் இந்த பிச் கண்டிஷனை பார்த்து இவருடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் கூப்பர் கனோலி இதில் 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டிங்கன்னா மும்பை டீம் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸ்டாட்ஸ் படி பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஸ்டாட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இல்லை. இருந்தாலும் மும்பை டீம் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்துலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதால இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் மார்க்கோ யான்சன், சாண்ட்னர் அண்ட் ஸ்டாய்னிஸ் வந்து இருக்காங்க. ஸ்டாய்னிஸ் ரொம்ப லோவாக கிளம்புறாரு, அதனால அவரை சூஸ் பண்ணல. அதுவும் பவுலிங்கில் பார்த்தோம்னா 4 ஓவர்ஸ் ரிலேபிளாக பவுல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது வேணால் இவரை சூஸ் பண்ணலாம். மற்றபடி ரிஸ்க் தான். கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணலாம். பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மார்க்கோ யான்சன் இந்த சீசன் அந்தளவுக்கு பெருசாக அவர் பர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். குவாலிட்டியான பவுலர், வரக்கூடிய நாட்களில் விக்கெட்ஸ் எடுக்கலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா, சாஹல் அண்ட் ஷர்துல் தாகூர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஷர்துல் தாகூர் அண்ட் சாஹல் இந்த 2 பேர்த்தையும் நம்ம டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணியிருக்கோம். பர்சன்டேஜ் செலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. தாகூர் இவர் பார்த்தோம்னா மும்பை டீம் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு 3 பேருமே, அதாவது பஞ்சாப் டீமுடைய ஃபஸ்ட்டு 3 பேரும் பவர் பிளே அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்லையும் கொஞ்சம் ஓவர் பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் பார்ட்னர்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணுவார். நிறையா போட்டிகளில் அந்த மாதிரியும் நடந்திருக்கு. இந்த சீசனில் கூட முதல் போட்டியில் அப்படி தான் இவர் விக்கெட்ஸ் எடுத்திருந்தார்.
அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் விஜயகுமார், ட்ரெண்ட் போல்ட் அண்டு ஹர்ஷதீப் சிங் இருக்காங்க. ஹர்ஷதீப் சிங் பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ட்ரெண்ட் போல்ட் இவர் மிந்தி மாதிரி பவர் பிளே ஓவர்ஸில் 2 ஓவர் சாலிடாக பவுல் பண்ணுவார் அப்படின்னு இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக சூஸ் பண்ணலாம். பட் ஹர்திக் பாண்டியா அந்தளவுக்கு இவரை ஒரே ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஒவ்வொரு மேட்சுக்கும் மாத்துறாரு. அதனால தான் இவருடைய ஃபேண்டசி வேல்யூ வந்து பாதிக்குது. அதுக்கப்புறம் விஜயகுமார் எடுத்துட்டிங்கன்னா அகைன் பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். இவர் இல்லைனா வந்து ஹர்ஷதீப் சிங், இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதால நம்ம கான்ஃபிடென்ட்டாக இந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ் இவங்க தான் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியறதில்ல. பட் இது வரைக்கும் நடந்த மேட்சஸோடைய பேட்டர்ன் வச்சு பார்த்தோம்னா விஜயகுமார் அப்படி இல்லைனா ஹர்ஷதீப் சிங், இந்த 2 பேர்த்துல தான் ஒருத்தவங்க 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. அடுத்ததா இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் ரோஹித் சர்மா டாப் கேப்டன்சி பிக்கா இருக்காங்க. இதில் ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா அதிகம் இவங்கள மும்பை டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் கேப்டனாக சூஸ் பண்ணுங்க. இதுவே ரோஹித் சர்மா எடுத்துட்டிங்கன்னா மும்பை சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கேப்டனாக அவரை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணல எப்போவுமே ஓப்பனர்ஸ்க்கு த்ரெட் இருக்க தான் செய்யும். அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் அந்த நியூ பால் ஓவர்ஸை கடந்தால் மட்டுமே அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். சில சமயம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேஃப் சைடு என்னன்னா சேஸ் பண்ணும்போது தான் சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துட்டிங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பேட் செகண்ட் ரெண்டுத்துக்குமே பெஸ்ட்டாக இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.